இப்போ வர்ற எலெக்ஷன்ல இது மிகப்பெரிய பேசும் பொருளாகும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். குழந்தையை கொண்டு வந்து போலீஸ் வந்து எப்படி சார் அவங்களோட கஸ்டடியில் வைக்க முடியும்? எப்படி அந்த குழந்தையுடைய உயிர் என்ன நிலைமையில் இருக்கு, அந்த குழந்தை என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியல. அந்த தம்பதியர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. காவல்துறை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு மட்டும் மாசத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. நீ குழந்தைய கொடு, நான் கொண்டு போய் நான் எங்கேயா விற்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த குழந்தை எப்படி காணாம போச்சு, அல்லது இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்கனால வந்து கூறப்பட்ட செய்தியா? சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஒரு 10-15 நாளா நீங்க ஒரு குழந்தையை காணோம்னு சொல்லி திருநெல்வேலியில மாவட்டத்துல வந்து நீங்க குழந்தை அழகு பாதுகாப்பு அங்கங்க கலெக்டர் வரைக்கும் எல்லாம் தேடிட்டு இருந்தீங்க. அது சம்பந்தமா நேற்று ஒரு தினசரி நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்குது. அதுல வந்து ஒரு 5 வயசு குழந்தை காணாமல் போனதாகவும் வளர்ப்பு தாயே அதை வந்து விற்பனைக்கு இது பண்ணியிருந்ததாகவும் அதை வந்து இப்போ மீட்டு காப்பகத்தில் ஒப்படைச்சதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஆனால் அது தவறான தகவல்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. உங்களோட தரப்புல அது என்ன பண்ணீங்க, அதோட டீட்டெயில்ஸ் சொல்றீங்களா? சார், இது முதல்ல வந்து இந்த குழந்தை யாரு, அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர்கள் யாரு, இந்த குழந்தை எப்படி அவங்களுக்கு வந்துச்சு, இந்த குழந்தை எப்படி காணாம போச்சு, இந்த செய்தி சரியா உண்மையான செய்தியா, அல்லது இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்கனால வந்து கூறப்பட்ட செய்தியா அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த குழந்தை யாருன்னா முத்துச்சாமி தெய்வக்கனி அப்படிங்கிற தம்பதி தான் வந்து இந்த குழந்தைய எடுக்கிறாங்க. எங்க இருந்துன்னா திருப்பத்தூர் தத்து மையத்துல இருந்து தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த முத்துச்சாமிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, தெய்வக்கனியை கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போயிடுறாரு. ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இங்க நெல்லைக்கு வந்து அவங்க சொந்த ஊர் நெல்லை, திருநெல்வேலி மாவட்டம். அங்க வந்து தெய்வக்கனிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போயிடுறாரு. ஆமா, திரும்ப போயிடுறாரு. போயிட்டு அப்புறம் ரொம்ப காலம் அங்க ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இங்க வர்றாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த தெய்வக்கனிட்டு என்ன சொல்றாருன்னா, அம்மா நம்ம வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தத்தெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்ப வேண்டாம்னா நான் வேற கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் நம்ம வேற கல்யாணம் பண்ணிட்டாருன்னா நம்மளை விட்டு போயிடுவாருன்னு பயந்துட்டு சரி தத்தெடுத்துக்கலாம், அவருடைய நிர்பந்தத்துலதான் நம்ம வந்து தத்தெடுத்துக்கலாம்னு. அதாவது நிறைய கோடி வீடு சொந்த வீடு. ஆமா, ஏன்னா அவர் ஃபாரின்ல போய் கோடிக்கணக்குல சொத்து சம்பாதிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த சொத்தெல்லாம் வீணா போயிடக்கூடாது, நமக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு. அதுல ஒரு பெண் குழந்தைய வந்து அவர் தத்தெடுத்து கொண்டு வர்றாரு திருப்பத்தூர்ல. ஆமா ஆமா, 2021 தத்தெடுக்கிறாங்க. 2021 தத்தெடுத்து ஒரு வளர்த்தும் போது நம்ம வந்து அந்த குழந்தைய சரியா பராமரிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இங்க இந்தியாவில தான் இருக்கிறாரு, வெளிநாடு போகல. அப்போ இங்க இருக்கும்போது இவரு திருநெல்வேலிக்குள்ளே வேலை செய்யல, வேற வேற மாவட்டங்கள்ல கொஞ்சம் தொலைவுல வேலை செஞ்சாரு, தங்கி வேலை செஞ்சாரு. இப்ப நம்ம வந்து அந்த குழந்தைய சரியா வளர்க்கல, அந்த குழந்தை மேல நம்ம வந்து சரியான பாசத்தை காமிச்சுக்கலன்னு சொல்லி அந்த அவங்களுடைய சகோதரி, மூத்த சகோதரி, சரிங்களா, மாரியம்மாள்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றாங்க. அதே திருநெல்வேலியில மாவட்டத்துல வேலை செய்யறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து இவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாருன்னா நம்ம வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாரு. அவங்க தான் பராமரிச்சு அந்த குழந்தைய பாசத்தை காமிச்சு வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அந்த குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராகவே மாறிடுச்சு. அவங்க சொந்த குழந்தை மாதிரி வளர்த்துறாங்க. அந்த பொண்ணு நல்ல சுட்டித்தனமான பொண்ணு. 7 மாசத்துல கொண்டு வர்றாரு. 2021 பாத்தீங்கன்னா 7 மாசத்துல கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இவர் வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு போகும்போதெல்லாம் இவர் வந்து இந்த அம்மாட்ட இருக்கும். அவரு இங்க வந்துட்டாருன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவார். இவர் வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்டுக்கு வந்தோன்னா இவர் கூட இருக்கும், இந்த அம்மா கூட இருக்கும். அப்புறம் இவர் வெளியே வேலைக்கு போயிட்டாருன்னா அவங்க கிட்ட மறுபடியும் மாறி மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப இந்த சூழ்நிலையில வந்து 2024 அவருக்கு உடம்பு முடியாம போயிடுது. அப்ப பெட் ரெஸ்ட் ஆயிடுறாரு. அப்ப இவனால வளர்த்த முடியாதுன்னு சொல்லி மாரியம்மாட்ட என்னங்கிறாரு, அம்மா நீங்களே வளர்த்துக்கீங்க, இவளை நம்பி விடாதீங்க, ஏன்னா அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்த்த மாட்டா, அதனால நீங்களே வந்து அந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னு முழுசாவே அந்த மாரியம்மா கையில கொடுத்துட்டாங்க. அந்த மாரியம்மா தான் வளர்த்திட்டு இருக்காங்க அந்த குழந்தைய. அடுத்தது அந்த பள்ளிக்கூடம் அவங்கள வந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், கீதா கிருஷ்ணமூர்த்தி வித்யாலயம் அப்படிங்கிற ஒரு, அது வந்து கொஞ்சமா ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அதுல இவங்க கொண்டு போய் அந்த குழந்தைய
குழந்தைய சேர்த்துறாங்க. எல்கேஜி படிக்கிறா, யூகேஜி படிக்கிறா. எல்லாமே ஆமா, மாரியம்மா தான் பாக்குறாங்க. ஆட்டோல கூட்டிட்டு போறது வர்றது எல்லாமே அவங்க தான் பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில என்னன்னா, அந்த ஆட்டோ செலவு, அந்த குழந்தையுடைய செலவு, அந்த குழந்தைய மாலுக்கு கூட்டிட்டு போறது, அந்த குழந்தைய நல்லா விளையாட வைக்கிறது, இவங்க ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து இவங்க குடும்பத்துல வந்து ஒரு முக்கியமான அங்கம். எல்லாருமே அந்த குழந்தை, அந்த இவங்க வீட்டுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே அந்த குழந்தை மேல ரொம்ப பாசம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆச்சா, ஆனா இவரு உடம்பு முடியாம படுத்ததுக்கு அப்புறம் அதே 2024 ஏப்ரல் மாசம் இறந்துடுறாரு. முத்துசாமி. ஆமா, முத்துசாமி இறந்துடுறாரு. முத்துசாமி இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை வந்து நிரந்தரமா மாரியம்மா வீட்டுல இருக்கா. இப்போ தெய்வக்கனிக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, இந்த குழந்தை நாளைக்கு வாரிசா வந்துருச்சுன்னா இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு அந்த குழந்தைக்கு நம்ம பாதி கொடுக்கணுமா? ஏன்னா நம்ம வந்து விருப்பம் இல்லாம வீட்டுக்காரருடைய நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில தான் அந்த குழந்தைய தத்தெடுத்தது. சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைய என்கிட்ட கொடு, நான் அந்த குழந்தைய வந்து எனக்கு சனியும் மாதிரி, இந்த குழந்தை வந்து இங்க இருந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை, அதனால இந்த குழந்தைய நான் எங்கேயாவது தொலைச்சிடணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அந்த செய்தி அப்பயே நமக்கு வருது. அது என்னங்கிறது நம்ம வாட்ச் பண்ணும்போது அப்புறம் நம்ம என்ன இடையில என்ன பண்றாங்கன்னா, இவங்க தரமாட்டேன், நான் என் குழந்தையா வளர்த்திட்டோம், உங்க வீட்டுக்காரரும் என்ன பண்றாரு, நீ தான் பாதுகாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால நான் தான் அதை பாதுகாப்போம், உன்னை நம்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கிடையில நம்ம என்ன பண்ணுது, வீட்டுக்காரரு ஏப்ரல் மாசம் சாகுறாரு. நவம்பர் மாசம் இந்த அம்மா மாரிமுத்துங்கிறவரை வந்து கல்யாணம் பண்ணிக்குது. 2வது கல்யாணமா பண்ணி 6 மாசத்துல கல்யாணம். ஆமா, 6-7 மாசத்துக்குள்ள நம்ம வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. சடன் குறிப்பிட்டிருக்கு. ஆமா சார், அதாவது வந்து அவருடைய செத்த கல்லறை கூட காயல, அதுக்குள்ள நம்ம வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அப்ப இந்த அம்மாவுடைய அந்த அம்மாவை வந்து அங்க எல்லாமே அந்த பணம் தான். ஆமா, நம்ம கேரக்டர் நம்ம குறை சொல்றது இல்லை, அது அவங்களுடைய சொந்த விவகாரம். பட் என்னன்னா, நீங்க அந்த சூழ்நிலை பாருங்க, 7 மாசத்துல இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அவரு ஒரு வாரம் அவர் கூட குடும்பம் நடத்திட்டு அவரு வெளியில விட்டுறாரு. அவரும் சண்டை போட்டு. ஆமா, அவரு உன்னுடைய நடவடிக்கை எனக்கு ஒத்து வராது, நீ என் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு திறத்து விட்டுறாரு. திறத்து விட்டு அது ஸ்டேஷன் வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கான ஆதாரம் ஸ்டேஷன்ல, அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கான ஆதாரம் நம்ம இருக்கு. இந்த அம்மா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணது, அதுக்கான யார கல்யாணம் பண்ணிச்சுங்கிற ரெக்கார்ட் எல்லாம் நம்ம கையில இருக்கு. சரிங்களா? இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணதுங்கிற வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு நமக்கு, அது தேவையில்லை. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா மறுபடியும் இன்னொரு கல்யாணம் கூட இந்த அம்மா பண்றதுக்கு நினைக்கலாம். இந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய இடையூறாவே இருக்கு. நம்ம யோசிக்குது, இந்த குழந்தை என்னைக்கு இருந்தாலும் இந்த சொத்துக்கு வாரிசா வந்துரும், அதனால இதை நம்ம காலி பண்ணணும்னு சொல்லிட்டு மாரியம்மாட்ட வந்து நீ குழந்தைய கொடு, நான் கொண்டு போய் நான் எங்கேயாவது விற்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப நம்ம சொல்றாங்க, இது நான் ஆடு மாடா நாய்க்குட்டியா 4 நாள் நம்ம வளர்த்துறோம், அடுத்தது கொண்டு போய் விற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாங்க இந்த குழந்தை மேல உயிரே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம். எல்லாருமே அந்த குழந்தை மேல பாசம் வச்சு வளர்த்து, அந்த குழந்தை எங்க மேல பாசம் வச்சிருக்கு, அந்த குழந்தை நாங்க இல்லாம இருக்க முடியாது, அதனால நாங்க குழந்தைய தர முடியாது, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோணும். 4 வருஷம் வளர்த்திருக்காங்க சார். அந்த குழந்தைக்கு இவங்க தான் அப்பா அம்மா மாதிரி வளர்ந்துருக்கு. அப்ப உளவியலா அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி எல்லாமே இவங்க இருக்கும், இந்த சூழ்நிலையில இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம கேஸ் கொடுக்குது. அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல கேஸ் கொடுத்து இந்த குழந்தைய வந்து நம்ம திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வழக்கு கொடுக்குது. யாரு? இந்த தெய்வக்கனி வந்து மாரியம்மா திருடிட்டு போயிட்டாங்கன்னு. எப்ப 2 வருஷமா அவங்க வீட்டுலதான் அந்த குழந்தை வளருது. அடுத்தது இந்த இவங்க என்ன பண்றாங்க, காவல் நிலையத்துல குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த பிரச்சனை அங்க போகுது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த குழந்தையை கொண்டு வந்து நீ வந்து காப்பகத்துல ஒப்படைச்சிருங்க. யார்கிட்ட சொல்றாங்க? மாரியம்மாட்ட சொல்றாங்க. மாரியம்மா, ஆமா, நீங்க வளர்க்கறது நடுவில் ஒரு விஷயம். அதாவது இப்போ அந்த குழந்தையை தத்தெடுத்து வர்றதுல இருந்து அன்னையில இருந்து அந்த குழந்தை வளர்ற ஒவ்வொரு டைமையும் பார்க்க வேண்டியது, அதை போய் செக் பண்ண வேண்டியது எல்லாமே குழந்தை பாதுகாப்பு கடமை இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த இப்ப குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு, அவங்க 7 மாசத்துல தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப இத்தனை அந்த 4 வருஷம் 3 மாசத்துல வந்து இவங்க எத்தனை டைம் அங்க போயிருக்காங்க சார்? சார், ஒரு 2 டைம் மட்டும் மாரியம்மா வீட்டுல போய் அந்த குழந்தை நல்லா இருக்கான்னு பாத்துருக்காங்க. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மாரியம்மா வீட்டுல தான் பார்த்தாங்க. ஆமா, மாரியம்மா வீட்டுல அவங்க வீட்டுல குழந்தை இல்லையே. சரி. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இருக்குல்ல, அவங்க ஒரு தட்டு குழந்தைய கொடுத்தாங்கன்னா மாசம் மாசம் அந்த குழந்தைய போய் அவங்க கரெக்டா பராமரிக்க, அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்குதா, அந்த குழந்தைய அவங்க எடுத்துட்டு போன நோக்கம் என்ன, அவங்க உண்மையாலுமே வளர்ப்பதற்காக தான் கொண்டு போறாங்களா, அல்லது அவங்க வேற ஏதாவது தேவைக்கு அந்த குழந்தைய வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி வளர்க்குறாங்களான்னு இதெல்லாம் வந்து ஆமா அவங்கள அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அடிமேட்டர் மாதிரி ஆளுங்கள்லாம் அதுக்கு நிறைய இருக்காங்க சார். அது இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலைவுக்கு மட்டும் மாசத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம்
விரைவுமா தான் போகுது. அப்ப சம்பள வருஷத்துல அதுக்கே ஒரு 25-30 லட்சம் ரூபா வந்துருது சார். கோடி ஆயிடுதுல்ல சார். ஆமா, இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல நிறைய ஃபண்ட்ஸ் அது இதுன்னு வருது. இவங்க இந்த காசு எல்லாத்தையும் வாங்கி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துக்கிறத இவங்க வேலை நோக்கமே இல்ல. இந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கம் இந்த இல்ல, சுத்தமா இல்ல. இதுல அந்த அருள்செல்விங்கிற மேடம், நான் அது பின்னாடி சொல்றேன். சரிங்க சார். இப்ப இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டோன்னு அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலனுடைய அலுவலர் வந்து அருள்செல்வி மேடம் தான். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா முறைப்படி வந்து இந்த இவங்களை விசாரணை செய்து, ஏமா இந்த குழந்தை வந்து நாங்க காப்பகத்துல வச்சு நாங்க பாதுகாத்துக்கிறோம் சொல்லியிருக்கோம். சரியா? அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த தெய்வ கன்னிகையிலேயே ஒப்படைச்சிடுறாங்க. குழந்தை சாவி கொடுத்த மாதிரி அந்த அம்மா கையில ஒப்படைச்சிட்டாங்க. இவங்க கொண்டுட்டு எப்போ மாரியம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இவங்க தான் 3ஆம் தேதி மாரியம்மா வீட்டுல இருந்து வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி 10வது மாசம் 2025 அன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, மாரியம்மா வீட்டுல இருந்து ஹோமுக்கு போகுது. சரிங்களா? காப்பகத்துக்கு போகுது. அப்பவே அந்த 3ஆம் தேதியே மாரியம்மா கிட்ட இருந்து தெய்வக்கனி கையில கொடுத்துட்றாங்க. தெய்வக்கனி கையில குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறம் 6ஆம் தேதி நீ வந்து தெய்வக்கனிட்ட சொல்றாங்க, குழந்தைகள் பாதுகாப்பு அழகிட்ட வந்து நீ சப்மிட் பண்ணணும், அந்த குழந்தைய கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா வந்து 6ஆம் தேதி குழந்தைகளை கொண்டு போய் காமிக்கல. அப்ப உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு குழந்தை மேல அக்கறை இருக்கிறவங்க, ஒரு குழந்தையினுடைய உயிர் மேல இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் அது போய் பார்த்து இருக்கணும், குழந்தை இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா நம்ம கைது பண்ணி குழந்தை எங்க இருக்குன்னு உடனே மீட் இருக்கணுமா இல்லையா சார்? அதுக்கு நடுவுல இப்போ 2 பேர் சொந்தக்கார கூட்டு வந்து வீட்டுல வச்சாங்கன்னு சொன்னீங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல சார், இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அது இதுல ஒரு வேற நாடகம் போடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா 2 பேர்த்த கூட்டிட்டு அந்த காப்பகத்துக்கு போய், யாரு அந்த 2 பேரு? அவங்க யாருன்னு தெரியல, அந்த குழந்தைய வாங்கக்கூடியவங்க. அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிற நம்ம வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். யாரு? தெய்வக்கனி அவங்க அக்கா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு போய் 2 பேருக்கு வித்துட்டாங்க. ஆமா, ஒரு தம்பதியருக்கு வித்துருக்காங்க. ஆனா அந்த தம்பதியர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. காவல்துறை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இதுல வந்து குழந்தைய ஒப்படைக்கும் போது அங்க ஒரு முத்துராமலிங்கம் சொல்லி குழந்தைகள் பாதுகாப்புல சேர்மேன் இருப்பாங்க, அங்க கமிட்டியோட உறுப்பினர் அவர் இருந்திருக்கிறார். இவங்க என்ன பண்ணிருக்கணும், தெய்வக்கனி கையில நாங்க இந்த குழந்தைய ஒப்படைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும், அல்லது குழந்தைய அவங்களே வச்சிருக்கணும். தெய்வக்கனி கையில கொடுத்துட்டாங்க. 6ஆம் தேதி தெய்வக்கனி கொண்டு வந்து ஒப்படைக்கல. இவங்க என்ன பண்ணிருக்கணும், உடனே அந்த குழந்தைய வந்து இவங்க மீட் எடுத்திருக்கணுமா, ஒண்ணு போயிருக்கணும், இல்லை 7ஆம் தேதியாவது போய் குழந்தைய மீட் எடுத்திருக்கணும். மீட் எடுக்கல. சரிங்களா? இந்த சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்க, 7ஆம் தேதி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மாரியம்மா இருக்காங்கல்ல, மாரியம்மா வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த வீட்டுல குழந்தை இல்ல. யார் வீட்டுல? அவங்க தங்கச்சி வீட்டுல குழந்தை இல்ல, தெய்வக்கனி வீட்டுல குழந்தை இல்ல, குழந்தை எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நீங்க வந்து அந்த குழந்தைய நீங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மீட் எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்க யாரு இருந்தான்னு சொல்லி சொன்னா கார்த்திகா அப்படிங்கிற ஒரு ஸ்டாஃப் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே டெம்பரரி ஸ்டாஃப். நீங்க இந்த குழந்தைகள் பாதுகாப்புல பாத்தீங்கன்னா அவங்க தொகுப்பூதியத்துல பணி செய்யறவங்க. இந்த கார்த்திகா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கார்த்திகா என்ன பண்ணிருப்பாங்க, கம்பல்சரி அறிக்கையை சொல்லிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா சொல்லி. ஆனா நம்ம வந்து அதை பத்தியே விசாரிக்கல. இப்ப நாம வந்து சில விஷயங்கள் அங்க கேட்கும் போது பாதுகாப்பு அலுவலனுடைய அலுவலகத்துல இந்த கார்த்திகா தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே அவங்கதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ இந்த இதுல இந்த குழந்தை கடத்தல் விவகாரத்துல வந்து அருட்செல்விக்கு தொடர்பு பண்ற மாதிரி சார், அருட்செல்விக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத விட அருட்செல்வி தன்னுடைய கடமையை செய்யலன்னு தான் நான் சொல்றேன். அரசு பணியில என்னது எதுக்காக பணியில இருக்கிற, குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கிறீங்க. அப்ப அந்த பாதுகாக்க வேண்டிய நீங்க இந்த பணியை செய்யாம உங்களுடைய தட்டி கழிச்சுட்டு நீங்க இருக்கிறது மிக பெரிய ஒரு தவறு இல்லையா? அரசு உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு. இப்போ இதே தலைமுறையா ஒப்படைச்சு. ஆமாங்க. இப்போ அந்த குழந்தைய வந்து இப்ப என்ன இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமைன்னு தெரியல. அந்த குழந்தை ஏதோ ஒண்ணு ஆயிருந்ததுன்னா எல்லாரும் யாரையும் சொல்லுவாங்கன்னா முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி சரியில்லை, ஆட்சியில் இப்படி ஆயிடுச்சு, இவங்க பண்ணிட்டாங்க. இந்த அதிகாரிங்க பண்ற தவறுகளை நீங்க பாருங்க. அடுத்தது 7ஆம் தேதி கார்த்திகாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஒரு ரிசல்ட் வரல. 10ஆம் தேதி மறுபடியும் இவங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. சரிங்களா? 10ஆம் தேதி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, சுகுமார் ஐஏஎஸ் கொடுக்குறாங்க. அவர் கலெக்டர் அப்பவே கூப்பிட்டு சொல்றாரு, யார்கிட்ட? அருட்செல்விட்ட, என்னமா பிரச்சனை, இதை பார்த்து இமீடியட்டா
ஆக்ஷன் எடுத்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த குழந்தைய பத்தி எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், இப்ப கலெக்டர் வந்து கூப்பிட்டு அந்த அருட்செல்வி மேடம் வந்து சொல்றாங்க இதை பாருங்கன்னு, அவங்க அதை பத்தி கண்டுக்கல அப்படின்னும் போது ஒண்ணு கலெக்டர் சரி இல்லையா, இல்ல இவங்க அவங்களே பயப்படுறது இல்லையா? கலெக்டருக்கு கலெக்டருடைய ஆர்டரை ஒபே பண்ணலாங்கிற கலெக்டரோட ஆர்டர் ஒபே பண்ணலன்னும் போது கண்டிப்பா அவங்களை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போயிடுறாங்க அதுலயே. ஆனா கலெக்டர் அதை செஞ்சிருக்கணும்ல. ஆமா, இதுல இன்னொரு கொடுமை பாருங்க, நமக்கு 11ஆம் தேதி தகவல் வருது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, நமக்கு அங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா தகவல் வருது. 11ஆம் தேதி நம்ம முத்துராமலிங்கத்திட்ட போன் பண்ணி கேக்குறோம், என்ன சார் நீங்க வந்து இந்த மாதிரி ஹோம்ல இருந்து நீங்க தான் அந்த குழந்தைய தூக்கி தெய்வக்கனிகிட்ட கொடுத்தீங்களாமா, அவங்க உங்க முன்னாடிதான் அவங்க கொடுத்துருக்காங்களாமா, நீங்க ஹோம்லயே வச்சிருக்கலாம்லன்னு சொல்றோம். சார் அது யாருங்க சார் சொன்னது, அவங்க ஏதோ பைத்தியகாரத்தனமா பேசுறாங்க, அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க எதுவா இருந்தாலும் சேர்மேன் அருட்செல்வி மரத்திட்டையும் பேசிக்கங்கன்ட்டு கட் பண்ணிடுறாரு. சரி, அடுத்தது நம்ம அருட்செல்வி மரத்திட்ட சொல்றோம். சொல்லும் போது என்னங்கிறாங்க, சார் இவங்க அக்கா தங்கச்சிக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை சாருங்கிறாங்க. அவங்க அக்கா வந்து இந்த குழந்தைய வச்சு நான் அவங்க அரசியல் பண்ண, அவங்க வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. இவங்க தங்கச்சிக்கு தான் இந்த சொத்து மேல இந்த குழந்தை உரிமைக்கு வந்துருமோங்கிற பயம். ஏற்கனவே மாரியம்மா வேற சொல்லிட்டாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லை, குழந்தைய விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க அக்கா தங்கச்சி சண்டை சார், அதனால அந்த குழந்தைய வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா தத்து எடுத்தது யாரு, தெய்வக்கனி தான் தத்து எடுத்தாங்க, அதனால அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் கேட்டோம்னா, ஏமா உரிமை இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா தத்து எடுத்துட்டேங்கிறவங்க உரிமையா பாதுகாக்கணும்ல, எதுக்காக அவங்க கையில கொடுத்தீங்க? அவங்க பாதுகாப்பாங்க, அவங்க அன்பா வளர்த்துவாங்க, அந்த குழந்தை அவங்களுக்கு புத்திரப்பாக்கு இல்லைங்கிறதுக்காக அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைய வளர்த்துவாங்கிறதுக்கு தானே கொடுத்தீங்க. அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா, அப்ப எதிர்காலமே கேள்விக்குறி இருக்கும்போது நீங்க எப்படிமா அதை நீங்க இது பண்றீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்கறாங்க, சார் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா வர்றீங்களா இவங்களுக்கு சப்போர்ட்டா வர்றீங்களான்னு கேட்டாங்க. அது சொன்னேன், அம்மா நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் வரல இவங்களுக்கு சப்போர்ட்டாவும் வரல, ஒரு குழந்தையோட உயிருமா, அந்த குழந்தையோட பாதுகாப்பு அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இப்படி ஒரு வந்து பொறுப்பு இல்லாத பதில் சொல்லக்கூடாது, அந்த குழந்தைய நீங்க என்னங்கிறது நீங்க சொல்லணும் சார், நாளைக்கே நாங்க மீட் எடுத்துருவோம் சார் நாங்க. சரியா, இது எப்ப சொல்றாங்க, 11ஆம் தேதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2 நாள்ல மீட் எடுப்போம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் 2 நாள் இல்ல 3 நாள் ஆகுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. 15ஆம் தேதி நான் கலெக்டருக்கு போன் பண்றேன். 15:10 மாவட்ட ஆட்சியோட சியூஜி நம்பருக்கு போன் பண்றேன். போன் பண்ணும்போது ஒரு 6 முறை போன் பண்ணதுக்கு அப்புறம் கலெக்டர் பிசி எடுக்கிறாரு. அப்புறம் கலெக்டர் பிசி எடுக்கும்போது நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி ஒரு குழந்தையுடைய பிரச்சனை, உங்க மாவட்டத்துல இப்படி ஒரு குழந்தை மிஸ்ஸிங் ஆயிருக்குது, அந்த குழந்தையுடைய உயிர் என்ன நிலைமையில இருக்கு, அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல, கலெக்டர்கிட்ட நான் பேசணும் சாருங்க. சார் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. நான் சொன்னேன், சார் இது பொறுப்பான விஷயம், கடைசியில இந்த பொறுப்பு கலெக்டருக்கு உண்டானது. இன்னொரு விஷயம், கலெக்டரோட பிசிக்கு நீங்க திராவிட தலைமுறையோட செய்தி ஆசிரியர் சொல்லிதான் சொல்றேன். நான் திராவிட தலைமுறை செய்தி ஆசிரியர் பேசுறேன் சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு சார், நீங்க வந்து இது கலெக்டர்கிட்ட கொண்டு போகணும், நான் கலெக்டர்கிட்ட பேசணும், நான் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார், கலெக்டர்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி நான் அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி மிஸ்ஸிங் இந்த கதையெல்லாம் சொல்றேன். 10ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, யாரு, அந்த மாரியம்மா. அதே விஷயத்த நம்ம இப்ப 15ஆம் தேதி கலெக்டர் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பிசி என்ன பண்ணிருக்கணும், கலெக்டர் சொல்லியிருக்கணும். இவர் சொன்னாரா, சொல்லலைன்னா அவரும் குற்றவாளி தானே. அவர் சொன்னாரா இல்ல கலெக்டர் அவர் கேட்டுட்டு பேசாம நமக்கு தெரியல. இது ரெண்டுக்கும் வந்து மக்கள்கிட்ட நம்ம மக்கள் மத்தியில வச்சிடறோம், இது அரசு மத்தியிலயும் வச்சிடறோம். இந்த விஷயத்துல இன்னொரு என்னன்னா, தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா கலெக்டருமே முதல்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நேரடியா சியூஜி நம்பர் கொடுப்பாங்க, மக்கள் வந்து கலெக்டர் தொடர்பு கொள்ளலாம் நேரடியான்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, மக்கள் குறைகளை சொல்லுங்கன்னுவாங்க. ஆனா இப்ப அது எதுவுமே இல்லை. இப்போ கலெக்டரோட போன் பூராமே வந்து அவரோட பர்சனல் போனை தவிர சியூஜி நம்பர் பூராமே வந்து கலெக்டரோட பிசி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா கலெக்டர் எல்லாம் கடவுள் ஆயிட்டாங்க. இப்போ பிசி கிட்ட கொடுத்துறாங்க. இந்த பிசிங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் கலெக்டர் மாதிரி இதை வச்சுக்கிட்டு பெரிய கேம், இதுல பயங்கர கேம் விளையாண்டு ஏகப்பட்ட இடத்துல அதே மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் காரனே கூப்பிட்டு உங்களால இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, கலெக்டர் வந்திருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவங்க ரேட்டை பேசிடுறாங்க. ரேட்டை பேசி சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இவங்களே இது பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கலெக்டர் கிட்ட எந்த தகவலும் போறது இல்லை. ரெண்டாவது கலெக்டராவது இதை கவனிக்கிறாங்களா, ஏன்னா எனக்கு தகவலே வர்றது இல்லை, என்ன விஷயம், மக்கள் ஏன் என்கிட்ட என்ன பார்க்க விரும்பலையான்னு கலெக்டர் யோசிக்கணும் இல்லையா, அதையும் யோசிக்கிறது இல்லை. சார் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இவரு சுகுமார் ஐஏஎஸ் கலெக்டருக்கு முன்னாடி கார்த்திகேயன் ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தாரு. சரிங்க சார். சார் போன் நான் ஒரு தகவலுக்காக அவருக்கு போன் பண்ணேன்,
போன் பண்ணோன்னு உடனே அவர் எடுத்து என்ன விஷயம்னு சொல்லி அப்பவே அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தாரு. அப்படி கலெக்டர் இருக்காங்க. அது அப்படி நம்ம எல்லா கலெக்டரும் நம்ம சொல்லல, எல்லா கலெக்டரும் தப்பா சொல்லல. அது வந்து இதனால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மாவட்டத்துல ஒரு கலெக்டர் பண்ற தப்பு கூட மாவட்ட கலெக்டர் தப்பு சொல்ல மாட்டாங்க, அடுத்ததான் முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா நாட்டுல சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, இதுதான் நடக்குது. இது வந்து அந்தந்த தேர்தல் டைம்ல அவங்களுக்கு அது பெரிய பாதகத்தை உருவாக்கக்கூடியது. பாருங்க, நான் கலெக்டருக்கு போன் பண்றோம், 6 முறை போன் பண்ணிருக்கிறோம். கடைசியா ஒரு போன் எடுக்கிறாரு, எடுத்துட்டு என்ன சார்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவருடைய வேற ஒரு நம்பர்ல இருந்து வராரு, வேற கலெக்டர் பிசி வந்துட்டு என்னங்கிறாரு, சார் நாங்க வந்து ஏடிஎஸ்பி கிட்ட தகவல் சொல்லிட்டோம், விஷயத்தை கேட்கும் போது 2 நாள்ல குழந்தைய மீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பா உறுதியா எடுத்துருவாங்க சார். போலீஸ் வந்து துரிதமா தேடிட்டு இருக்கு. ஏங்க நான் என்ன கேட்கிறேன்னா, தெய்வக்கனி அதே ஊர்ல அதே வீட்டுலதான் குடியிருக்கிறாங்க, எங்கேயும் போகல. நீங்க வேணா தெய்வக்கனி வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு, அதை வாட்ச் பண்ணா தெரியும். ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம இதை சொல்லிட்டோம்ல, சிசிடிவி கேமரா எல்லாம் அழிஞ்சிரும், அதெல்லாம் ரெக்கார்டு இல்லாம போயிடும். அது வேற, அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நம்ம இதை வச்சிடறோம். இது என்ன பண்றாங்கன்னா, அப்ப அந்த லேடி இன்னைக்கு வரைக்கும் இப்போ அட் பிரசன்ட் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த வீட்டுல தான் இருக்கு. தினசரி பத்திரிகையில என்ன சொல்லிருக்காங்க, வலை வீசி, எந்த வலை வீசுறாங்க, மீன் வலையா இல்ல என்ன வலைன்னு நமக்கு தெரியாது, அத அவங்கதான் பதில் சொல்றாங்க. தனிப்படை வேற இருக்கு. ஆமா ஆமா, இதுக்கு தனிப்படை வேற வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. தனிப்படை எங்க தேடுதுங்கிறதுக்கும் நமக்கு தெரியல. சரிங்களா, அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ பத்திரிகையில எதுக்காக இந்த செய்தி விட்டாங்க தெரியுங்களா? இந்த அம்மா என்ன பண்றாங்க, மாரியம்மா யாரோ ஒருத்தர் தத்தெடுத்த குழந்தை தானே விட்டுட்டு போயிருக்கலாம். அம்மா வந்து ஒரு குழந்தை மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா அந்த பாசத்தினுடைய வலிமை என்ன, அந்த குழந்தைய அவங்க மேல பாசம் வச்சிருக்குல்ல, அந்த பாசத்தினுடைய போராட்டம் இருக்குல்ல, அதுதான் நம்ம என்ன பண்ணுது. 14ஆம் தேதி மதுரை ஹைகோர்ட்ல ஆள்கொணர்வு வழக்கு மனு ஒண்ணு போட்டு குழந்தை அந்த மாதிரி மிஸ்ஸிங், அந்த குழந்தை எங்கன்னே தெரியல, கொண்டு வர சொல்லி இவங்க போடுறாங்க, ஆள்கொணர்வு மனு போடுறாங்க. சரியா, அது வந்து 14ஆம் தேதி அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க, 17ஆம் தேதி நம்பர் ஆகுது, 23ஆம் தேதி வாய்தா போடுறாங்க. அருள்செல்வியும் காவல்துறையில இருந்து ஒருத்தரும் போறாங்க. குழந்தைகள் பாதுகாப்பாளர் நம்ம போய் அங்க கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்க, குழந்தைய வந்து நாங்க வந்து ஒரு 4 நாள்ல மீட்டு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதுரை கோர்ட் என்ன பண்ணிருச்சு, 4ஆம் தேதி நீ குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ன்றுச்சு. கோர்ட்டினுடைய நிர்பந்தத்துக்காக வேண்டி இப்ப என்ன கதை விட்டுருக்காங்க டெய்லி பேப்பர்ல, குழந்தை பக்கத்து ஊர்ல இருந்தது மீட்டுட்டோம், வீட்டுக்கு கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறோம், காப்பகத்துல வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை அதே குழந்தை தானா சார்? அதேக்காக கோர்ட்டுக்காக ஏதாச்சும் வேற குழந்தை வச்சு காமிக்கிறாங்களா சார்? அது கூட வேணாம் சார். இப்ப காப்பகத்துக்கு நம்ம போன் பண்ணல சார், தொடர்பு கொண்டு காப்பகத்துல நம்ம போன் பண்ணி, ஏங்க உங்க காப்பகத்துல அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்களாமா, என்ன சார்னு கேட்டா, அப்படி ஒரு குழந்தையே இங்க வரல சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, அப்ப குழந்தைய இவங்க மீட்டு கொண்டு வராம தினசரி பத்திரிகையில பொய் தகவல் கொடுக்குறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, கோர்ட்டை மட்டும் இவங்க ஏமாத்தல, இந்த அம்மாட்டையும் கேட்கிறோம், நம்ம அறிவு சொல்லிட்டு நம்ம போன் பண்ணி கேட்கிறோம், ஏமா அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்தீங்க, நான் மீட்டு கொண்டு வரல சார், காவல்துறை மீட்டு அவங்க கையில வச்சிருக்காங்க. ஏமா ஒரு குழந்தைய அவங்க மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதோட என்ன சொல்றாங்க, அடுத்தது என்ன சொன்னாங்க, மீட்டு கொண்டு வந்துட்டாங்க சார், நான் என்னோட சொந்த விஷயமான வேலையில இருக்கிறேன், அப்புறமா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சார், இப்ப நான் வந்து கொஞ்சம் என்னுடைய பர்சனல் வேலையில இருக்கிறேங்கிறாங்க. சார் இப்போ இன்னொரு விஷயம், பேப்பர்ல வந்து மீட்டு கொண்டு வந்துட்டோன்னு கொடுத்தாங்க. எப்படி பேப்பர் வந்தாலும் இன்னைக்கு பேப்பர் வந்தாலும் நேற்று தான் தகவல் கொடுத்துருக்கணும். ஆமா, ஒரு 5 வயசு குழந்தையை கொண்டு வந்து போலீஸ் வந்து எப்படி சார் அவங்களோட கஸ்டடியில் வைக்க முடியும்? குழந்தையை கொண்டு வந்தோடனே உடனே காப்பகத்தில் ஒப்படைச்சிருக்கணும், காப்பகத்துல தான் அது ஒரு போட்டோ எடுத்திருக்கணும், கொண்டு வந்து ஒப்படைச்சு இந்த மாதிரி வந்துட்டோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். அது எப்படி இந்த அருட்செல்வி சொல்ற மாதிரி குழந்தைய வந்து போலீஸே தன்னோட கஸ்டடியில் வைப்பாங்க சார்? இது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் சார். ஒண்ணு என்னன்னா, இந்த குழந்தையினுடைய பாதிப்புக்கு காரணம், அதுல வேற பேப்பர்ல என்னன்னு கொடுத்திருக்காங்க, இவங்க தெய்வக்கனி மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம், ஆள் கடத்தல், குழந்தையை கடத்திட்டாங்க, தேடி விட்டுட்டாங்க, 3 பிரிவின் கீழே இந்த வழக்கு யார் யாருக்கு தெரியுமா போடணும், இந்த போக்சோ வழக்குல எப்படி யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அத்தனை பேருக்கு மேலே வழக்கு பாயுதோ, அது மாதிரி இந்த குழந்தையினுடைய உயிருக்கு உத்தரவாதத்துக்கு இத்தனை பேருக்கு மேலே வழக்கு பதியப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டா மட்டும்தான் இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது, ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வராது சார். இல்லைன்னா இப்ப வர்ற எலெக்ஷன்ல இது மிகப்பெரிய பேசும் பொருளாகும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
போன அக்டோபர் மாசம் சித்தூர்ல இருந்து ஒரு பெண் குழந்தை கடத்தல் பண்ணியிருக்காங்க. ஆமா. அவங்க வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த தம்பதி வந்து அங்க படுத்திருக்குமா அந்த 5 வயசு குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. அது எப்படி 5 வயசு குழந்தை மட்டுமே தொடர்ந்து அந்த இடத்துல திருநெல்வேலியில கடத்தப்படுது, கொடுக்கப்படுது, விற்கப்படுது, எப்படி அது? சார் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அங்க கடத்தப்பட்டதுங்கிறது வந்து அந்த தாய், தத்தெடுத்த தாய் அந்த அம்மா வித்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல் நம்ம வித்திருக்கிறாங்க. சரியா? அந்த அம்மா வித்திருக்காங்கன்னா இதுல இவங்க எல்லாம் கமிஷன் வாங்கி சாப்பிட்டு தெய்வக்கனி வந்து ஆமா வித்திருக்காங்க. ஏன்னா இவங்க தாமதப்படுத்துறது பார்க்கும்போது எல்லாருமே அதுல வந்து உடனே பங்கெடுத்திருக்காங்கிற மாதிரி நமக்கு தோணுது. சரியா? ஆனா ஈரோட்ல காணாம போனது அது வேற. இல்ல, ஈரோட்ல சித்தூர்ல காணாம சார், ஈரோடு மாவட்டம் திருநெல்வேலியில தான் தேடிட்டு முகாமிட்டு தேடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிதான் அந்த நியூஸே வந்தது. இல்ல, திருநெல்வேலியில முகாமிட்டு தனிப்படை போலீசார் வந்து அந்த குழந்தையை தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு மேற்கு மண்டலத்துல மட்டும் 8 மாவட்டத்துல 24 குழந்தை வந்து காணாமல் போனதா ஏற்கனவே புகார் கம்ப்ளீட் இருக்காமா, திருநெல்வேலியில இருக்காமா. சார் இப்போ நீங்க ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேடம் இருக்காங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ரைட்டா நல்லா ஒர்க் பண்றாங்க சார். அவங்கள பாராட்டணும் சார். நான் அந்த மேடத்துக்கு இந்த பிரச்சனை போன உடனே என்ன பண்ணாங்கன்னா, உடனே தனிப்படை அமைச்சு வாட்ச் பண்ண சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 300 சில்லற பேர் வந்து இங்க வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. ஈரோட்ல 270 பேர் என்னமோ வந்து இவங்க மீட் இருக்காங்க. காவல்துறை மீட்டு இருக்கு. மீட்டு அவங்க எல்லாம் வந்து உரிய நபர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சில பேர்த்த வந்து அவங்க தொடர்பு கொண்டுட்டாங்க, அவங்களும் மீட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க வந்து ஓப்பன்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த திருநெல்வேலி மட்டும் மிகவும் மந்தத்தனமா இருக்கு. சரி, இந்த குழந்தைகள் கடத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு விற்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது சார், இந்த பெண் குழந்தைகள்ங்கிறத பொறுத்த வரைக்கும் சார், நம்ம வந்து சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. பல காரணங்களுக்காக வந்து இந்த குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. நரபலி கொடுக்கறதுக்கு கடத்தப்படுறாங்க, வேற தவறான தொழிலுக்காக கொண்டு போறதுக்காக பண்றாங்கன்னு சொல்றாங்க, அல்லது அவங்க உடல் உறுப்புகளை வந்து எடுக்கிறதுக்காக பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது அந்த குழந்தை வந்து யாரு கையில போய் மாட்டுது, எப்படி அல்லது வந்து யாரோ குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறது, பணக்கார குழந்தை இல்லாத கொஞ்சம் வசதி படைச்சவங்களுக்கு அதிக விலைக்கு. ஆமா, ஆனா அந்த குழந்தை எந்த இடத்துக்கு எந்த நோக்கத்துக்கு போயிருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா, குழந்தை பேரை வெளியே சொல்லக்கூடாது சார். ஆனா அந்த தினசரி பத்திரிகையில அந்த குழந்தை பேரை போட்டிருக்காங்க சார். இது எப்படி சார் அந்த குழந்தை பேர் இந்த அம்மா வந்து மென்ஷன் பண்ணி இந்த செய்தியை போடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, அவங்க யார் அந்த செய்தியை கொடுத்தாங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது நடவடிக்கை எடுக்குமா, ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆகுமாங்கிறது இதுக்கு மேல நடக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும். சார், பாப்போம் சார். பார்த்துட்டு என்ன நடக்குதோ அடுத்தது நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம இதை பத்தி இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். நன்றி சார். நன்றி சார்.